வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா விலாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, துர்வாச முனிவரை விட ரொம்பவும் மோசமான முனிவரை பற்றி தான். அவர் துர்வாச முனிவரே மிஞ்சுற அளவுக்கு கோவக்காரர். ஏன் அப்படி சொன்னேன்னா, நான் அவருக்கு இதை பற்றி சொல்ல போகிறேன். அவரோட பேர் என்னன்னு, அவர் எப்படி செட்டாடு, அவர் பிறப்பிலேருந்து அவர் இறப்பு வரைக்கும் அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிற கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். துர்வாச முனிவரை விட பயங்கர கோபக்காரராகவும் ரொம்பவும் மோசமான அந்த முனிவரோட பேர் தான் ஜமதக்னி முனிவர். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம பரசுராமரோட அப்பாடா. மகாவிஷ்ணு அவருக்கு மகனாக பிறந்தார். அவர் யார், அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் நல்லவராக இருந்தாலும் ஏன் அப்பாவி மக்கள், முக்கியமாக தான் மனைவி செஞ்ச சின்ன தப்புக்கு அவருக்கு அவங்களுக்கெல்லாம் ஏன் பெரிய பெரிய தண்டனைகள் கொடுத்து கொண்டு இருக்காரு, அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவரோட பிறப்பை பற்றியும், இவர் எதுக்காக இவருக்கு துர்வாசனை மிஞ்சறதுக்கு அதிக கோபம் வரணும்னு இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முன்னொரு காலத்தில் திரேதா யுகத்தில் குஷிக நாட்டை காதி அப்படின்னு ஒரு ராஜா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு சத்தியவதின்னு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருந்தார். அவரோட பொண்ணான சத்தியவதியை மகாராஜா ஒரு நல்ல வசதியான இளவரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அவர் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது தான் வேறு. அவரோட பொண்ணான இளவரசி சத்தியவதி ருஷிகத் முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அவங்களுக்கு குழந்தைகளே இல்லை. அதனால் மகாராஜாவோட மருமகனான ருஷிகத் முனிவர் ஒரு யாகத்தை நடத்தினார். மகாராஜாவும், எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை யார் ஆட்சி பண்ணுவான், எனக்கு ஒரு மகன் வேணும், அதுவும் என்னோட பொண்ணுக்கு ஒரு தம்பி வேணும்னு அவரும் சென்று யாகத்தை நடத்தியிருப்பார். அப்படி ருஷிகத் முனிவர் அந்த யாகத்தோட பலனாக அவர் ஒரு 2 பிரசாதங்களை இளவரசிக்கிட்டையும் மகாராணிக்கிட்டையும் கொடுத்தாரு. இளவரசி சத்தியவதி தனக்கான பிரசாதத்தை சாப்பிட்ற முயற்சி பண்ணும்போது அவங்க அம்மாவான மகாராணி அவங்களுக்கான பிரசாதத்தை அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் இளவரசி தன்னோட அம்மாவோட பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. ருஷிகத் முனிவர் அந்த பிரசாதத்தை 2 பேர்த்துக்கிட்டேயும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 2 பேர்ட்டும் அந்த பிரசாதங்களை மாற்றி சாப்பிட்டாங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா, பொதுவாக இளவரசிக்கு கொடுத்த அந்த பிரசாதம் இளவரசிக்கு சக்திரிய குணங்களும் சக்திய தர்மத்தோடு இருக்கிற ஒரு சக்திய மகன் பிறக்கிறதாவும், மகாராணிக்கு நான் தப்பாக சொல்லிட்டேன். இளவரசி சத்தியவதிக்கு பிறந்த பையன் பிராமண குணத்தோட பிராமணனாகவும், மகாராணிக்கு பிறக்கிற பையன் சக்திய குணத்தோட நல்ல இளவரசனாகவும் இருக்கிற மாதிரி, அப்படி நல்லா இளவரசனாக இருக்கிற மாதிரி தான் அவங்க 2 பேருமே அந்த பிரசாதத்தை சாப்பிட பார்த்தாங்க. அவங்க குலத்துக்கு ஏற்ற பிரசாதத்தை சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே அவங்களுக்கான பிரசாதங்களை அவங்களேன்னு மாற்றி சாப்பிட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க செஞ்ச அந்த தப்போத விளைவாக தான் அவங்க 2 பேருக்குமே வேறு குலத்தோட வேறு குணத்தோட 2 மகன்கள் பிறந்திருக்காங்க. அதில் இளவரசி சத்தியவதிக்கு பிறந்த மகன் பிறப்பில் பிராமணனாக இருந்தாலும் துர்வாச முனிவரே மிஞ்சுறதுக்கு ரொம்ப கோபக்காரராகவும், யார் தப்பு செஞ்சாலும், முக்கியமாக பாவிகள்லேருந்து அப்பாவிங்க வரைக்கும், முக்கியமாக அப்பாவி மக்கள் செய்கிற சின்ன சின்ன தப்புகளுக்கு கூட அவங்களுக்கு பெருசாக தண்டனை கொடுத்து அவங்க உயிரை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமானவராக இருக்கிற ஒரு மகனையும், இன்னொன்று ராஜாவாக இருந்துட்டு கொஞ்சம் வருஷம் ராஜாவாக இருந்து அதுக்கப்புறம் பிரம்ம ரிஷியாக மாற மாதிரி ஒரு மகனை பெற்றெடுத்தார் மகாராணி. அந்த மகன் தான் கௌசிகன்னு அழைக்கப்படுற நம்ம விஸ்வாமித்திரர். இளவரசி சத்தியவதிக்கும் ருஷிகத் முனிவருக்கும் பிறந்த அந்த பையன்தான் ஜமதக்னி முனிவர். ஃபஸ்ட்டு அவர் எத்தனை பேர்த்துக்கு தண்டனை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ருஷிகத் முனிவரே ரொம்பவும் கவலைப்பட்டார்.
நான் உங்களோட குலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிரசாதங்களை செஞ்சேன். ஆனால் இளவரசி மகாராணி, நீங்கள் 2 பேரும் செஞ்ச அந்த தப்பால் இப்போ நீங்கள் என்ன காரியங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள். இளவரசி சத்தியவதி, உங்களுக்கு பிறக்க போகிற மகன் சக்திய குணத்தோட ஒரு பிராமணனாக இருப்பான். அவன் யார் தப்பு செஞ்சாலும், முக்கியமாக அப்பாவி மக்கள் செய்கிற சின்ன தப்புகளுக்கு கூட அவங்களுக்கு தண்டனை கொடுத்து கொல்கிற அளவுக்கு ரொம்பவும் மோசமானவனாக இருப்பான். அப்புறம் மகாராணி, உங்களுக்கு பிறக்க போகிற பையன் பிராமண குணத்தோட ஒரு சக்தியனாக இருப்பான். அவன் கொஞ்சம் வருஷம் மட்டும் ராஜ்யத்தை ஆட்சி பண்ணி அவன் வளர்ந்த பிறகு அவன் ஒரு முனிவராக மாறிடுவான்னு சொன்னார். இந்த சம்பவத்தால் தான் ஜமதக்னி முனிவரும் விஸ்வாமித்திர முனிவரும் பிறந்தாங்க. அதனால இவங்க 2 பேருமே மாமன் மச்சன்னு தான். விஸ்வாமித்திர முனிவர் ஜமதக்னி முனிவரோட மாமன் மட்டும் இல்லை, நம்ம பரசுராமருக்கு தாத்தாவும் அவர் தான். அதுபடி இளவரசி சத்தியவதியோட தம்பின்னு கூட அவரை சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜமதக்னி முனிவர் எத்தனை பேர்த்துக்கு தண்டனை கொடுத்துருக்காரு, முக்கியமாக அப்பாவி மக்களுக்கு ஏன் தண்டனை கொடுத்தாரு. ஒரு நாள் அவர் காட்டில் தவம் பண்ணிக்கிட்ட போது ஒரு ராட்சச ஒருத்தன் அவரோட தவத்தை கலைக்க பார்த்தான். ஜமதக்னி முனிவர் அந்த ராட்சசனை உத்து பார்த்தாரு. பார்த்த உடனேயே அவர் கண்ணிலேருந்து லேசர் பீம் அந்த ராட்சசனையே அவர் எரிச்சு கொண்டுட்டாரு. இன்னொன்று கையில் ஒரு பொண்ணு அவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தவத்தை கழிச்சதுனால கோவப்பட்ட அந்த பொண்ணு மேலே கோவப்பட்டு நீ செத்தே போயிடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணையும் அதே மாதிரி எரிச்சு கொண்டுட்டாரு. அப்போ பாருங்கள் எவ்வளோ மோசமானவர்னு. இன்னொன்று, சில பிராமணர்கள் செய்கிற சின்ன சின்ன தப்புகளுக்கு கூட அவங்கள பயங்கரமாக தண்டிச்சிருக்காரு. அடுத்தது இவரோட மனைவியான ரேணுகா தேவியை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் அன்றைக்கி யூடியூப்பில் மாரியம்மன் எப்படி உருவானாங்க அப்படின்னு நான் வீடியோ பார்த்தேன். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பரசுராமர் பொறுமையாக இல்லாமல் அவசரத்தை செஞ்ச தப்பால் தான் மாரியம்மன் உருவானாங்க. சாதாரண மனுஷங்க கடவுள்களாக மாறுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. மனுஷங்களை நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் இந்த கலியுகத்தில் வாழ மனுஷங்க கடவுள்களாக மாறினது, அவங்களுக்கு கோவில்கள் பக்தர்கள் ஏற்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முக்கியமாக நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த கிம் ஜாங் உன்னோட ஃபேமிலியை தங்கள் நாட்டு மக்களை பயங்கரமாக அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை நினச்சி தான் எனக்கு கோவம். அதனால தான் நான் மனுஷங்களுக்கு கோவில் கட்டி அவங்கள கடவுளாக வழிபடுறது கிடையாது. இந்த வீடியோவை பற்றி ஜமதக்னி முனிவரை பற்றி நான் முழுசாக சொல்லத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் லைக் பண்ணாமலும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாராவது இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்ரீபாலா விலாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். மறக்காமல் நம்ம ஸ்ரீபாலா விலாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனோடு சேரும். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஜமதக்னி முனிவர் ஒரு ராஜ்யத்தோட இளவரசியான ரேணுகா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ரேணுகா தேவியும் சாதாரணமான பொண்ணு கிடையாது. அவங்களும் இளவரசியாக 2 முனிவருக்கு மனைவியானவங்க தான். அவங்க செஞ்ச சின்ன தப்புக்கு அவரோட கணவன் எப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரு. ஜமதக்னி முனிவர் ஏன் எந்த பாவமும் அறியாத அப்பாவி மக்களுக்கு ஏன் தன்னோட மனைவிக்கே எப்படி தண்டனை கொடுத்தாரு. தன்னோட மனைவி செத்து போய் உயிர் தெழுந்து எப்படி மாரியம்மனாக மாறினாங்க. இன்னொன்று கதையில் பரசுராமர் எப்படி உயிர் பெற்றார். ஜமதக்னி முனிவர் அவர் செஞ்ச தப்புக்கு அவர் எப்படி செத்து போனார் அப்படிங்கிறத நான் அடுத்த பாகத்தில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்ரீபாலா விலாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள்
அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி, வணக்கம்.